அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில இருந்து கொண்டிருக்கிற நம்ம அவருடைய கொள்கைகளை மட்டும்தான் அதிகமா பேசுறோம். ஆரம்பத்துல நான் என்ன செய்ய போறேன், அவங்க என்னெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கை எல்லாவற்றுக்குமே நாம் அவருடைய நூல்களை ஆதாரமா வைத்திருக்கிறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, அல் காஃபி ஃபில் உசூல் என்கிற நூலில தஆயில் இஸ்லாம் என்கிற ஒரு பாடத்திற்கு இஸ்லாத்துடைய தூண்கள் என்கிற பாடத்தலைப்புல தான் என்ன செய்றாங்க, இந்த சீரியை கொண்டு வராங்க. பக்கம் 20, 2ஆம் வால்யூம் 20ஆம் பக்கம். இப்படி எல்லாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா நீங்க யாரும் போய் என்ன செய்ய போறது இல்ல, ரெஃபர் பண்ண போறது கிடையாது இல்லையா. அதனால இஷ்டத்துக்கு சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. நாம அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இதை என்ன செஞ்சிருக்கிறோம், அவர்கள் என்ன நூலில் இதை எழுதி வைத்திருக்கிறார் இந்த வழிகேடுகளில் என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ரெஃபரன்ஸோட உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு இந்த வழிகேடு ஆபத்தானது என்பதை அறியாமலேயே ஒரு கூட்டம் பேசுறாங்க, அவங்களுக்காண்டி கொடி பிடிக்கிறாங்க, அவங்களை ஆதரிக்கிறாங்க. நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தானவர்கள் என்று தெரியாமல் என்ன செய்யுது, அவங்க ஆதரிக்கிறாங்க. எப்படி சைத்தான் நான் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன்னு சொன்னா அதை கேட்கிறவங்க நிலை என்னவோ, சைத்தான் உபதேசம் செய்வான், வழிகளுக்கு தடை செய்வான். அதே நிலைதான் இன்றைக்கு ஈரானை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஷியாக்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் நிலை இருந்து கொண்டு அதை அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் பாலிஷ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்களா, கொள்கை விஷயத்துல அவங்க நாங்க வேறதான், நாங்க வந்து அதுக்காக அவங்களை ஆதரிக்கல அப்படின்னு சொல்லி சில நியாயவான்கள் என்ன செய்வாங்க, நியாயக்குரல் எழுப்புவாங்க. ஒருவன் ஆபத்தானவன் என்று தெரிந்தால், வழிகேடன் என்று தெரிந்தால் அவனை எந்த விதத்தில் நீங்க நியாயப்படுத்துவீங்க? தங்க ஊசி, எப்படி ஊசி தங்கத்தால் செய்யப்பட்டது, அதுக்காக நீ கண்ணை குத்த முடியுமா? அதை வச்சு தங்கத்தால் செஞ்ச ஊசிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க தானே. அப்ப இது 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 எவ்வளவு ஆபத்து. இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட ஊசியை வைத்துக் கொண்டு கண்ணை குத்துறது ஆபத்தா அல்லது நல்லதா? ஆபத்து. அதை விட பேராபத்து என்னது, கொள்கையில் தடமுழந்த வழிகட்ட இந்த வழிகேடுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வழிகேடுகளை நியாயப்படுத்துவது, அதுவிட பெரிய ஆபத்து. அந்த ஆபத்துடைய விளைவை தெரியாமல் இருக்கிறாங்க மக்கள், அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அதன் காரணமாகத்தான் இதை பற்றிய விழிப்புணர்வு, இதை பற்றிய கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் நினைச்சு போறேன், அதிகமா பேச போறேன். அவங்களுடைய வழிகேடு சார்ந்து பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அது மணிக்கணக்கா பேச வேண்டிய தகவல் என்றாலும் கூட அதுல பிரதானமா நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய விஷயம், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எதை வரிசை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொள்கையை தான் வரிசை பார்க்க வேண்டும். ஒரு முனாஃபிக் ஒருத்தர் இருக்கிறான், அப்துல்லா இப்னு சபா என்று சொன்னால் இவர்கள் ஷியாயிசத்தை தோற்றுவித்தவர். அப்துல்லா இப்னு சலூல் என்று சொன்னால் யாரு, ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த முனாஃபிக்குடைய தலைவன், அவன் அடையாளப்படுத்தப்பட்டவன். அதுபோல ஒரு முனாஃபிக் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நல்லது சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சொல்றது நல்லதானே அப்படின்னு கேட்டுட்டு போவோமா? ஏன்? அவனுடைய வாக்கில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், சூழ்ச்சி இருக்கலாம். நம்ம அதை வெளிப்படையா தெரியாவிட்டாலும் எச்சரிக்கையாத்தான் நம்மளை பார்க்கணும். இஸ்லாமிய சமூகம் அப்படித்தான் பார்த்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களை அதற்காகத்தான் அடையாளம் காட்டினார்கள். அந்த அடிப்படையில இவர்கள் அந்த நயவஞ்சகர்களை காட்டிலும் ஆபத்தானவர்கள் என்கிற காரணத்தினால் இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கோம். இந்த அடிப்படையில் இந்த ஷியாக்களுடைய நம்பிக்கையில அவங்க என்ன செய்றாங்க, ரஜா என்கிற ஒரு கோட்பாடை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ரஜா என்று சொன்னால் மீண்டும் உயிர் பெறுதல், மீண்டும் திரும்பவும் உயிர் பெறுதல். இது அவருடைய நம்பிக்கை. அதாவது அது யாருக்கு சொன்னா அவர்களுடைய இமாம்களுக்கு, அவங்க இமாம்கள் இருக்காங்களா, அவங்க சொல்லுவாங்க திரும்ப உயிர் பெற்று வருவார்கள். உயிர் பெற்று வருவாங்கன்னு நினைச்சோன்னா மறுமையில சொல்லிடாதீங்க, அது எல்லாரும் தான் வருவாங்க. இமாம்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான தகுதி கிடையாது, உலகத்துல உயிர் பெற்று வருவார்கள். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் நபி ரசூல் என்பவர்களை காட்டிலும் மேலானவர்கள் யாரு, அவனுடைய இமாம்கள். இந்த இமாம்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான். அவருடைய மரணத்தை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவங்க மரணத்திற்கு பின்னாடியும் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. படைப்புகள் அனைத்தும் அவங்க செய்யறாங்க, மிகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா
நம்ம கண்டையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். என்ன மாநிலம்? கண்டையில் என்ன மாநிலம் இருக்கு உங்களுக்கு? கேரளா. அந்த மாநிலத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மை முஸ்லிம்கள். அங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவுலியாக்களை அழைத்து பிரார்த்திப்பது கூடும் என்ற கோட்பாடு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் தாமர முஸ்லிம்கள் அல்ல, முல்லாக்களோடு உயரமிட்டவர்கள். முஸ்லியார் கூட்டம் என்று சொல்லுவாங்க அவங்கள. ஏபி அபூபக்கர் முஸ்லியார் காந்தபுரம் என்பவர் அந்த கூட்டத்துக்கு பெரிய தலைவர். தமிழ்நாடு, இந்தியா முழுக்கிறது இந்த போர் சுண்ணத்து வைஜமாத் கொள்கைக்கு தலைவராக அவரை காட்டுவாங்க. கிராண்ட் முஃப்தி ஆஃப் இந்தியா அப்படின்னு சரிங்களா? அந்த ஆளும் அவருடைய கூட்டமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் நிர்வகிக்கக்கூடியவர் சி.எம். மடவூர் என்று சொல்லக்கூடியவர். சி.எம். மடவூர்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் மருத்துவர் ஒருத்தர். அவர் ஒரு வலி, அவர் ஒரு அவுலியா. அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கு? உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல். இவங்களுக்கு இங்க இந்த நம்பிக்கை எங்க வருது? ஷியாக்கள். இவங்க ஷியாக்கள் தான். ஆனா அந்த ஷியா என்கிற பேர்ல தங்களை அடையாளப்படுத்தாம என்ன செய்றாங்க? பரேலிகள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்க இருந்து கொண்டிருக்கிற ஆபத்து. அடுத்த சொன்னாங்க பாருங்க, இவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய இமாம்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. குலைனி இவரும் எப்படி முதல்ல நம்ம யாரும் சொன்னோம், ஷியாக்குடைய புகாரி இமாம் என்று ஒருத்தர் சொன்ன முடியா? யார் அவரு? குலைனி. அவர் என்ன செய்யறாருன்னா, அதே அந்த காஃபி என்கிற நூல்ல சொல்றாங்க, இன்னல் ஐமத்தை இதா ஷா யஅலமு அலிமு. மறைவான விஷயங்களை அறியணும்னு நம்முடைய இமாம்கள் நினைச்சாங்கன்னா அவங்க அறிந்து கொள்வாங்க. எல்லா மறைவான விஷயமும் அவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க எப்ப மௌத்தாவாங்க அப்படின்றது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாமே வேறு இல்ல. அவங்க தேர்ந்தெடுத்துதான் இருக்கிறாங்க, அவங்க மரணிக்கிறாங்களே தவிர அவங்களுடைய அறிவு இல்லாமல் அவர்கள் என்ன செய்யறது இல்ல, மரணிப்பதில்லை என்று அவர்கள் சொன்னாங்க, நம்புறாங்க. இது ஷியாக்களுடைய நம்பிக்கை என்பதை அல் காஃபி என்கிற நூலில் குலைனி அவர்கள் என்ன செய்றாங்க, பதிவு செய்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு மார்க்கமான நம்பிக்கை? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்றா, லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ். மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். நம்ம யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ் என்று மறைவானவற்றை அறியக்கூடிய யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க, எங்க இமாமுக்கு தெரியுங்க. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், லவ் குன்த அலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் மறைவானவற்றை அறியக்கூடியவனாக இருந்தால் நான் நன்மையை அதிகமாக தேடி இருப்பேன். வமா மஸ்ஸலி ஸூ, எந்த கெடுதியும் என்னை தீண்டி இருக்காது. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் இடர்கள் வந்தது. உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் பல்லொடைக்கப்பட்டாங்களா இல்லையா? மறைவான ஞானம் இருந்தா ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஆபத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளணுமா வேண்டாவா? அது போட்டும், அதாவது பரவாயில்ல, போர் அப்படின்றதுனால விஷயம் ரசூலுல்லாஹி வீரத்துக்காண்டி கிடைத்த ஒரு பரிசு என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி அவதூறு பரப்பப்பட்டதா இல்லையா? அந்த அவதூறு செய்தியை, அதாவது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வசனத்தை இறக்கிறான், ஷியாக்கள் அதை இன்னும் அவதூறு நம்பாம உண்மை நம்புறவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஷியா அந்த அவதூறு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் செய்றாங்க, நம்புறாங்க. நம்பிவிட்டு அதனால் அல்லாஹ்வின் தூதர் கவலைக்குள்ள ஆளாகிறாங்க. எது வரைக்கும்? அல்லாஹ் வசனத்தை இறக்க வரைக்கும் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சில நடந்தது என்னன்னு தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல பேசாம இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி அவர்கள். ஒருவேளை நடந்திருக்குமோ, அல்லது மக்கள் எல்லாம் சொல்வது உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஆளானார்களா இல்லையா? அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க எப்படி அதை மறுத்திருப்பாங்க? வஹி வருகிற வரையிலும் ரசூலுல்லாஹ் தாமதித்திருப்பார்களா? தாமதித்திருக்க தேவையில்லையே. அல்லாஹ்வின் தூதர்களுக்கு மறைவான விஷயம் இல்லை என்று அல்லாஹ்வை சொன்ன செய்தி அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய இமாம்களுக்கு என்ன தெரியும்? மறைவான ஞானம் இருக்கிறது என்று வாதிடுறாங்க.
எவ்வளவு பெரிய ஆபத்தான கோட்பாடுகளை கொள்கைகளை இவர்கள் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் என்னது சான்றாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம். இதுவும் அதே அந்த அல் காஃபி ஃபி யுசூல் என்கிற புத்தகத்தில கிதாபுல் ஹுஜ்ஜா என்கிற பாடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்தா பாத்தீங்கன்னா சொன்னா குர்ஆனை பற்றி அவருடைய நம்பிக்கை. குர்ஆன் என்பது நாம் என்ன குர்ஆனை பத்தி என்ன நம்புறோம்? அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதோட ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரையிலும் என்னது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கலாம் வார்த்தை. அது ரசூலுல்லாஹி வார்த்தை இல்ல, என்ன நம்புறோம்? வஹீ முழுக்க யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனால் இந்த குர்ஆனை பற்றி ஷியாக்களுடைய நம்பிக்கை, ஷியாக்கள்ல சில கூட்டங்கள் இதுல வரம்பு கடந்து குஃப்ரான கொள்கை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வஹ்யை யாருக்கு அனுப்பினான் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அனுப்பி வச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தவறுதலா கொண்டு போய் யார்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நவுது பில்லாஹ். இந்த வாதம் குஃப்ரான வாதம். என்ன அடிப்படையில் குஃப்ர் தெரியுமா? இவர்கள் யாருடைய ஆற்றலை மட்டப்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய ஆற்றலை. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படிப்பட்ட மலக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்? ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ். இதுதானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு பேர் என்ன? ரூஹுல் அமீன். அப்படின்னா என்னது? நம்பிக்கைக்குரிய ஆன்மா. அப்படின்னு எதுக்கு அல்லாஹ் அந்த பேர் சொன்னா? அவர்கிட்ட என்ன பண்ணி கொடுக்கப்படுதோ அதை அப்படியே செய்வார். இவர் தான் என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு போயிட்டு அலிக்கு கொடுக்க வேண்டிய வகையை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாரு. இப்ப இவரை போய் அல்லாஹ் வந்து ரூஹுல் அமீன் சொல்றது சரியா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வாழிடக்கூடிய ஒரு கூட்டம் தான் யாரு? ஷியாக்கள். அப்படி நடக்குமா? முதல்ல அப்படி நடந்தா அல்லாஹ் விட்டுருவானா? சரி ஜிப்ரீல் நீ தப்பு செஞ்சுட்ட, பரவாயில்ல அப்படின்னு நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். இப்படி என்ன செய்றாங்க? மிகப்பெரிய குஃப்ரான வாதங்களை இவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இத பாத்தீங்கன்னா கிதாபுல் மனியத்தி வல் அமல் ஃபி ஷரஇ அலல் மிலல் வல் நிஹல் என்கிற புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. இந்த கோட்பாடு வந்து எல்லா ஷியாக்களுக்கும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஷியாக்கள் ஒரு பிரிவினர்கிட்ட இருக்கக்கூடிய கோட்பாடு. இந்த பிரிவினருக்கு குராபியாக்கள் சொல்லுவாங்க. குராபியான்னு சொன்னா குராப் என்றால் காகம், காக்கா. சரிங்களா? குராபியாக்கள் என்று சொன்னால் அவங்க வாதம் இருந்தது காக்காவாதம் சொல்லக்கூடியவங்க அர்த்தம். சரிங்களா? அதாவது காக்கா லாஜிக். என்ன காக்கா லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காக்கா இன்னொரு காக்கா ஒப்பா இருக்க முடியாது. நமக்கு இது எந்த காக்கான்னு பிரிச்சறிய முடியுமா? முடியாது தானே. நமக்கு பார்க்கும்போது எல்லா காக்காவும் என்னது ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப அதனால நம்ம நிச்சயம் இந்த காக்கா தான் நம்மளை கொத்திருச்சு அப்படின்னு இன்னொரு காக்காவும் கல்லை விட்டு அடிப்போம். அப்படிதானே இப்படிதான் செய்வோம். ஏன்னா காக்கா பாக்குறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அதே மாதிரி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அவர்களும் அலி ரலியல்லாஹு ஒரே மாதிரி தெரிஞ்சாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாருடையது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு. நவுது பில்லாஹ். இவ்வளவு பெரிய குஃப்ரான வாதம் இந்த கோட்பாடு கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இது ஷியாக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில குர்ஆனை பற்றி அவர்களிடத்தில் என்னது மிக தவறான நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நாம சொன்னது ஒரு சாராருடைய நம்பிக்கை. அதுல வரிகட்ட கூட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வரிகட்டவங்க யாரு? இந்த குராபியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க. ஆனா பொதுவா மற்ற ஷியாக்கள், இஸ்னா ஷரியா என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய தலைமை பீடமாக இருந்து கொண்டிருக்கிற ராஃபிலாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம், அவங்கள்ட்ட குர்ஆனை பத்தி என்ன நம்பிக்கை தெரியுமா? இவங்க பெரும்பான்மை. இப்ப நீங்க ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களா யாரு? ராஃபிலியா ஷியாக்கள் தான். அவங்கள்ட்ட என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, இன்னல் குர்ஆன் அல்லதி ஜாஅ பிஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாத அஷ்ர ஆலாஃபின் ஆயா. ரசூலுல்லாஹி இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் 17,000 வசனங்களை கொண்டது. எத்தனை வசனங்கள்? குர்ஆன்ல யாரா பார்த்திருக்கீங்களா? அப்படி குர்ஆன்ல யாரா 17,000 வசனம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்ல. சரி, குர்ஆன் எத்தனை வசனம் இருக்கு? 6600, 6600 சில்லற அல்லது 6220 இப்படி என்ன செய்வோம். அந்த 6000 தாண்டி என்ன செய்யாது வசனங்கள் போவாது. நம்ம சொன்ன உடனே
ஷியாக்களுக்கு ஆதரவாளர்களா இருந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் வருவாங்க. இவங்க பாத்தீங்களா ஷியாக்குடைய குரான் வேறன்னு சொல்லிட்டாங்க, உலகத்துல எங்கேயாவது வேற குரான் இருக்கா காட்டுங்க அப்படின்னு. இது என்ன வாதத்தை சொல்றோம்னு புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா இது அவருடைய நம்பிக்கை கோட்பாடு. இதை நாங்களா கற்பனை செஞ்சு செய்யணும்னு சொல்லல. ஷியாக்குடைய நூட்களா இருந்து கொண்டிருக்கிறதா காஃபி ஃபி உசூல் என்கிற அதே புத்தகத்துல கிதாபு ஃபமிலில் குரான் பேர் என்னது, குரானுடைய சிறப்பு என்கிற பாடம். அந்த பாடத்துல பாபு நவாதிர் என்கிற அந்த தலைப்புல 2ஆம் வால்யூம் 634வது பக்கத்தில் இருக்கு செய்தி. இது யார் சொல்றா? இதுக்கு அவங்களுக்கு ரிவாயத்தே இருக்கு. அன் ஹிஷாம் இப்னு சாலிம் அன் அபி அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது குலைனியோட புத்தகம் தான். இது குலைனி என்ன செய்றாரு, பதிவு செய்றாரு. இதுல என்ன அறிவிப்பாளத்தோட இந்த புக் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் செய்றாரு, குலைனி என்ன செய்றாரு, பதிவு செய்றாரு. எவ்வளவு குரானு? 17,000 வசனம் கொண்டது. அதே நேரத்துல ஷியாக்கள் இருக்கக்கூடிய தஃப்சீர் முஃபஸ்ஸிர்கள் இருக்காங்க. இவர் யாருன்னா புகாரியோட அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் குலைனி. தபரசி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஷியா அறிஞர். அவர் அபு அலி அத்தபரசி என்பது அவருடைய முழுமையான பேர். அவருடைய தஃப்சீர்ல பாத்தீங்கன்னா சொன்னா குர்ஆனுடைய மொத்த வசனம் வந்து 6,000 ஆயத்தின் மியத்த ஆயத்தின் வசித்த வசலாசின் அப்படின்னா 6,266 வசனங்கள். இவ்வளவுதான் மொத்த குர்ஆன் அப்படின்னு நினைச்சாங்க. நஜ்முல் பயான் தபரிசி என்று சொல்லக்கூடிய தஃப்சீர் நூல்ல எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் என்னதான் இதான். அதுல அவங்களுக்கு மாற்றம் கிடையாது கிடையாது, நமக்கு மாற்றம் கிடையாது. அப்ப ஏன் இதை சொல்றாங்க? அவங்களுடைய புத்தகத்துல ஸஹீஹ் புகாரில அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கிதாப்ல தான் செய்யப்பட்டிருக்கு. குர்ஆன்ல 17,000 வசனம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் இந்த கருத்தை சொல்றோம் அப்படின்னா அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் அது ஒரிஜினல் அல்ல. இந்த குர்ஆன் என்ன இல்ல, ஒரிஜினல் குர்ஆன் அல்ல. அந்த ஒரிஜினல் குர்ஆன் எங்க இருக்கு? அதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்தது. அது ஃபாத்திமியா குர்ஆன். அந்த குர்ஆன் அப்படியே அவங்க கைமாறி அவங்களுடைய 12வது இமாம் இருக்காங்க இல்லையா, 12 இமாம்கள் கோட்பாடு இருப்பதனால தான் இஸ்னா ஷரியா என்று அவருக்கு பேரு. இஸ்னா ஷரியான்னு சொல்லுவாங்க. இஸ்னா ஷரியானா 12 அர்த்தம். இஸ்னா ஷரியா என்று சொன்னால் 12 இமாம்களுடைய கோட்பாடு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று அதற்கு அர்த்தம். அப்ப இந்த கூட்டத்தார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 12வது இமாம் இருக்காங்க இல்லையா, மஹதி அல் முன்ததர் என்று சொல்லுவாங்க. எதிர்பார்க்கப்படுகிற மஹதி யார்? அது அவர் தான் 12வது இமாம். அவர் வரும்போது அவர் தான் அந்த ஒரிஜினல் குர்ஆனை கொண்டு வருவார். அவர் யாரு? அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு வம்சவழியில வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. வ இன்ன இந்தலா முஸ்ஹஃப் ஃபாத்திமா அலைஹா ஸலாம். ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் உடைய முஸ்ஹஃப் எங்கள்ட்ட இருக்கு. வமா யுத்ரிஹி மா முஸ்ஹஃப் ஃபாத்திமா. ஃபாத்திமாவோட முஸ்ஹஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்றாங்க. வமா முஸ்ஹஃப் ஃபாத்திமா அப்படின்றதுக்கு சொல்றாங்க முஸ்ஹஃபுன் ஃபீஹி மிஸ்ல குர்ஆனிக்கும் ஹாதா ஸலாஸ மர்ராத்தின். அது உங்களுடைய முஸ்ஹஃப் இருக்குல்ல, குர்ஆன் இருக்குல்ல, அது மாதிரி 3 மடங்கு கொண்டது. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க? உங்க குர்ஆன் மாதிரி 3 மடங்கு அதுல இருக்கு. என்ன சொல்றாங்க? வல்லாஹி மா ஃபீ குர்ஆனிக்கும் ஹர்ஃபுன் வாஹிதன். இதோட வித்தியாசமா பரவாயில்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? உங்க குர்ஆன்ல அந்த குர்ஆனுக்கு ஒரு எழுத்து கூட இல்ல. சுப்ஹானல்லாஹ். அவன என்ன அர்த்தம்? அது குர்ஆனே அல்ல அப்படிதான் சொல்லணும். சரிதா? அவன் வந்து என்ன செய்றான், இப்படி ஒரு கட்டுக்கதை வச்சுட்டு சொல்றான். இது எங்க எழுதப்பட்டிருக்கு? அல் காஃபி ஃபில் உஸூல் கிதாபுல் ஹஜ்ஜா பாபு திக்ர் ஸஹீஃபதி வ ஜாஃபர் வல் ஜாமியா வ முஸ்ஹஃப் ஃபாத்திமா. இது தலைப்பு வச்சிருக்காங்க. திக்ர் ஸஹீஃபா, ஸஹீஃபத்துல ஏடுகள், ஜாஃபருடைய ஜாமியான ஏடுகள், முஸ்ஹஃப் ஃபாத்திமா என்கிற அந்த ஏடுகள் என்கிற தலைப்பில் கிதாபுல் ஹஜ்ஜா என்கிற பாடத்துல இந்த செய்தி 239வது பக்கம் 1ஆம் பாடியம் 239 240 ஆகிய பக்கங்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அப்ப குர்ஆனை பத்தி அவங்களுடைய கோட்பாடு என்ன? குஃப்ரான நம்பிக்கை. இதுல என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த குர்ஆன்ல வந்து தாரீஃப் அதாவது மாற்ற திருத்தல்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னா, அவன் சொல்றான் அவருடைய கிதாப்ல எழுதி வச்சிருக்கிற செய்தி அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு குர்ஆனை கொண்டு வந்தாங்க. சொல்லக்கூடிய கதை. குர்ஆனை கொண்டு வந்துட்டு என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு காட்டுறது கொண்டு வராங்க. இது கொண்டு வராங்க அபூபக்கருடைய খিলাফத்துல அலி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, குர்ஆனை கொண்டு வராங்க. வந்துட்டு அந்த குர்ஆனை காட்டுறதுக்கு பார்க்கும்போது அதுல வந்து முழுக்க முஹாஜிர்களை பற்றியும் அன்சார்களை பத்தி கேவலமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். எதுல? குர்ஆன். எந்த குர்ஆன்ல? அலி ரலியல்லாஹு கொண்டு வரக்கூடிய குர்ஆன்ல. இதுல ஒரு வேடிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அன்சார்களை பற்றி எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா சரி, ஓகே, ஒரு நியாயம். முஹாஜிர்களை பற்றி எழுதுனாங்க, அந்த முஹாஜிர்ல யார் வருவாரு? அலியுல்லாஹ்னு வருவாங்க. ஆனா அவங்க வந்து முஹாஜிர்ல டார்கெட் பண்றது யார? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு. சரிங்களா? அவங்களை டார்கெட் பண்ணி தான் எழுதுறான். ஆனா முஹாஜிர்களை பத்தி தப்பு தவறுமா எழுதி வச்சிருக்கு அப்படின்றது சொல்றான். சரிங்களா? அப்ப அதுல அலி ரலியல்லாஹு அடங்குவாங்களா, ஆக மாட்டாங்களா? அவரும் முஹாஜிர் தானே. சரி, அது போட்டு அடுத்து என்ன செய்யறாங்க? இந்த குர்ஆனை ஒருத்தர் கொண்டு வந்து காட்டணும்னா உமர் ரலியல்லாஹு கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு என்ன சொல்றாங்க? கொண்டு போவாங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரு அலி ரலியல்லாஹு அதட்டுறாங்க. அதட்டினோட என்ன செய்யறாரு? அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்ட பிறகு சொல்றாங்க, இந்த குர்ஆன் இதான் ஒரிஜினல், இதுல வந்து முஹாஜிர்களை பத்தி இவங்களை பத்தி இழிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த குர்ஆன் வந்து இதுக்கப்புறம் தான் என்ன செய்றாங்க? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வர வச்சுட்டு அவங்க குர்ஆனை தூக்க சொல்றாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு. இது அவங்களுடைய இந்த புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வாதம். இதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த குர்ஆனை பத்தி அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருடைய மகன், அவருடைய வம்சாவளியில வரக்கூடிய அந்த பிள்ளை வருகிற வரைக்கும் உலகத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த குர்ஆனை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படியே குர்ஆன் உலகத்துக்கு எதற்கு? குர்ஆன் நோக்கம் எதற்கு? எது? நேர்வழி பெறுவதற்கு. அப்படி அப்ப குர்ஆன் யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது, அது மறைக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். ஏன்னா ஷியாக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில ஈரானில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாம்ரா என்ற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு டன்னல் இருக்கு. டன்னல்னா குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள யார் இருக்கிறா? 12வது இமாம் ஒழிஞ்சிருக்கிறார். அவர் எப்ப போனாரு? நீங்க நினைச்சிடக்கூடாது போன வருஷம் போனாரு, இல்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போனார். அவர் எப்ப போனார்னா அவரு கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டார். அவங்கள உட்கார்ந்தவர் இன்னும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்ப வருவாரு? அவருக்கு வரணும் நல்லா நாடி இருப்பாங்க, அந்த காலத்துல வருவாரு. அது வரைக்கும் அவர் குர்ஆன் அவர் வச்சுப்பாரு. இதுதான் இவங்களுடைய நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க, அந்த குர்ஆனை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, என்னுடைய மகன் வருகிற வரைக்கும் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொன்னதாக. அப்ப என்ன சொன்னாங்களா, இதை ஏன் அலி ரலியல்லாஹு கொண்டு போய் காட்டுங்கன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில உங்களுக்கு எதிரான வாதமா சாட்சியா இருக்குன்றதுக்காண்டி, இன்னா குன்னன் ஹாலா காஃபிலின் குர்ஆன் வசனம், இந்த வசனத்தை ஓதி காட்டு. இது எந்த குர்ஆன்ல இருக்கு? அது வர கேள்வி. சரிங்களா? இந்த அவங்க குர்ஆன்ல இருக்கு, நம்ம குர்ஆன்ல இருக்க வசனம் தான், அதை ஓதி காட்டுன்னு சொல்றாங்க. இன்னா குன்னன் ஹாலா காஃபிலின் என்று மறுமை நாளில் அவர்கள் சொல்லிவிடக் கூடாது என்று இருக்காங்க. இது நிராகரிப்பாளர்களுக்கு எல்லாம் சொல்லி வசனம். அந்த வசனத்தை மேற்கொள் காட்டி விட்டு இந்த மாதிரி அவங்க நாளைக்கு வந்து சொல்லிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் இந்த குர்ஆனை போய் அவங்க காட்டினேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்களா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த குர்ஆன் இது வந்து என்னுடைய மகன் வருகிற வரைக்கும் இது வந்து வெளிப்படாது. இன்னல் குர்ஆன் அல்லதி இந்தி லா யமுஸ்ஸு இல்லல் முத்தஹ்ஹரூன வல் அவ்ஸியா மின் பலதி. இந்த குர்ஆனை தூய்மையானவர்கள் அன்றி வேற யாரும் தொட மாட்டாங்க, என்னுடைய பிள்ளைகளின் அப்பழுக்கற்றவர்கள் என்று வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குர்ஆன் எப்போது வெளிப்படும் என்று, அது என்னுடைய பிள்ளை வரும்போது அவன் வெளிப்படும், அன்னைக்குதான் உலகத்துக்கு அது வரும் என்ன சொன்னாங்க. அவர் சொன்னதாக என்ன சொன்னாங்க, இந்த ஷியாக்குடைய நூலாக இருந்து கொண்டிருக்கிற அல் இஹ்திஜாஜ் என்கிற புத்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்படும். இப்படி என்ன செய்றாங்க, குர்ஆனை குறித்து குஃப்ரான நம்பிக்கை, மிக வழிகெடுக்கக்கூடிய கோட்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் யாரு? இந்த ஷியாக்கள். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, குர்ஆனுக்கு விளக்குரைங்கிற பேர் பொதுவாகவே வந்து வழிகேடுகள் எங்கே தோன்றும் என்று கேட்டீங்கன்னா, குர்ஆனை தன்னுடைய மனம் போன போக்கில் ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா தான் வழிகேடுகள் உருவாகும். என்ன செய்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, எப்படி வந்து சமுதாயத்துடைய குர்ஆன் ஒன்றா இருக்க, அதாவது உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, கைஃப தக்தலிஃபு ஹாதில் உம்மா வ நபிய்யா வாஹிதுன் வ கிப்லத்துஹா வாஹிதா. இந்த சமுதாயம் எப்படி கருத்து முரண்பாடு கொள்வாங்க? இந்த சமுதாயத்துடைய வேதம் ஒன்று, நபி ஒன்று, கிபிலா ஒன்று. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க என்ன செய்வாங்க, முரண்படுவாங்க? எது சாத்தியமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து அசாதாரணமான விஷயமா பாக்குறாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, கொள்கையில் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுக்காண்டி எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வாழ்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால அவர்களுக்கு என்னது, இந்த கொள்கைக்கு முரணான விஷயம் சொல்லப்படுவது என்பது பாரதூரமான விஷயமா பார்த்தாங்க.
முரண்படுறதை பாரதூரமா பார்த்தாங்க. அதனால உமர்லாம் கேட்கிறாங்க. இப்ப கேட்ட உடனே இவர் சொன்னாங்க, இன்னா உன்சிலா அலைனல் குர்ஆன் فقرأنا ونحن نعلم فيما نزل وإنه سيكون بعدنا أقوام يقرؤون القرآن ولا يدرون فيما نزل وفيكم فيكون لهم فيه رأي. நாம நமக்கு நம்முடைய சமுதாயத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. நாம் என்ன செய்றோம், அந்த குர்ஆன் யார் விஷயத்தில் இறங்கியதுன்னு நமக்கு தெரியும். பிறகு ஒரு சமுதாயம் வருவாங்க, அவங்க குர்ஆன் ஓதுவாங்க. ஆனா குர்ஆன் என்ன செய்ய மாட்டாங்க, யார் விஷயத்தில் எதற்காக அந்த குர்ஆன் இறங்கியது என்று அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, சுய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அதற்கு விளக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லும் போது, என்னப்பா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அதை ஏத்துக்க மறுக்கிறார். இப்படி நடக்குமா அப்படின்னு உமர்ல அவங்க அதை ஏற்று மறுக்கிறாங்க. பிறகு மறுபடியும் என்ன செய்யறாரு, அவர் நிதானமா யோசிச்சு பார்த்த உடனே சரியாதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப கூப்பிட்டு என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது இதை சொன்ன உடனே அவர் சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, உமர்ல அவர்கள் அந்த கூற்றை ஆச்சரியமா பார்த்தார்கள் என்று சொன்னாங்க. இந்த செய்தி நமக்கு எதை காட்டுது, குர்ஆன் விஷயத்துல ஒருவர் தன்னுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் விளக்கம் சொல்லுவதுதான் வழிகேட்டிற்கான முதன்மையான காரணம். இந்த சமுதாயத்தில் வழிகட்ட எல்லா சமுதாயமும் என்ன செஞ்சது, குர்ஆனை கொண்டுதான் வழிகட்டு. குர்ஆனை கொண்டு வழிகிறது என்ன அர்த்தம், குர்ஆனுக்கு அவங்க தவறான விளக்கத்தை சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஷியாக்கள் இந்த குர்ஆனுக்கு தவறான விளக்கம் கொடுத்த பல்வேறு செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இப்ராஹிம் அல் கும்மி என்று சொல்லுவாங்க. தப்சீருல் கும்மி என்பது அவங்களுடைய தப்சீர் கிதாப்ல மிகப்பெரிய நூல்.